விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சன் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய சன்கோர்ங்கிற ஒரு பூச்சி மருந்து பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, இது எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், இது எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மற்றும் இதோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்கோர் இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம்னு பார்க்கும்போது டைமெத்தோயேட் 30% ஈஸி ஃபார்முலேஷனில் கிடைக்குதுங்க. ஈஸினா எமல்சிஃபையபிள் கான்சன்ட்ரேஷனுங்க. இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கொண்ட சிஸ்டமிக் அண்ட் கான்டாக்ட் இன்செக்டிசைடுங்க. அதாவது பூச்சிகளை நேரடியாகவும் தாக்கி அழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் செடிகளையும் ஊடுருவி போயிட்டு இலைகளை பூச்சிகள் சுரண்டி சாப்பிடும்போது அது மூலமாக அழிக்கக்கூடியதுங்க. இது பூச்சிகளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியதுங்க. அது மூலமாக பூச்சிகளுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு மேற்கொண்டு சாப்பிட முடியாமல் எல்லாமே இறந்து போயிருங்க. அடுத்து இந்த மருந்து எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துன்னு பார்க்கும்போது சார்வஞ்சம் பூச்சிக்கு அனைத்துக்குமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதுலேயும் குறிப்பாக அஸ்வினி பூச்சிக்கு 100% ரிசல்ட் சூப்பராகவே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் மாவு பூச்சி, தத்துப்பூச்சி, இலை கோட்டுப்புழு, இலைப்பேன், வெள்ளை ஈ, சிலந்திப்பேன் மற்றும் ஒரு சில கேட்டர்பில்லர்ஸுக்குமே இந்த மருந்து நல்லாவே கண்ட்ரோல் கொடுக்குதுங்க. அடுத்து இந்த மருந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது நெல், பருத்தி, மக்காச்சோளம், கடலை, மிளகாய், தக்காளி, வெண்டை, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அவரை, டீ, எலுமிச்சை, கடுகு, தானிய வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பயவகை பயிர்கள் மற்றும் இதர காய்கறி பயிர்கள் அனைத்துக்குமே இந்த மருந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு 250 ml இருந்து 300 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 30 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த மருந்து கூட ஒரு டேங்குக்கு இமிடாக்ளோபிட் 10 ml அல்லது தயமெத்தாக்சம் 10 கிராம் அல்லது அசிபேட் 20 கிராம் இது மூணு ஏதாச்சும் ஒன்று கலந்து பயன்படுத்தும் போது ரிசல்ட் இன்னும் நல்லாவே இருக்குங்க. இந்த டைமெத்தோயேட் 30% ஈஸி சன் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் சன்கோருங்கிற பேரில் கிடைக்குதுங்க. இது போக மற்ற கம்பெனி பிராண்டுகளை பார்க்கும்போது எஃப்எம்சி கம்பெனியில் ரோகருங்கிற பேர்லையும், டாடா கம்பெனியில் டஃப்கோருங்கிற பேர்லையும், டிராஃபிக்கல் அக்ரோவில் டாகோருங்கிற பேர்லையும் இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு பிராண்ட் நேமில் கிடைக்குதுங்க. அடுத்து இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டரு அப்ராக்சிமேட்டாக 240 ரூபாயிலிருந்து 270 ரூபா ப்ரைஸ் செஞ்சால் கிடைக்குதுங்க. இது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து டிஃபர் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.